கவரப்பேட்டை அரசு பள்ளியில் சீருடையுடன் மாணவர்கள் ரீல்ஸ் பதிவிட்டுள்ள நிலையில் பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்திட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பள்ளி சீருடையுடன் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் பதிவிட்டுள்ள இந்த ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் செல்போன் பயன்பாட்டை கட்டுப்படுத்திட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. இயக்குனர் ஷரீப் இயக்கத்தில் பாலா நடிப்பில் வெளியாகி திரையரங்குகளில் காந்தி கண்ணாடி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோட்டில் உள்ள தனியார் திரையரங்குகளில் நடிகர் பாலா நேரில் வந்து ரசிகர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தவர் தான் சம்பாதிப்பது மக்களுக்காக தான் என்றும் கடைசி வரை அதை செய்து கொண்டே இருப்பேன் என்றும் அரசியலுக்கு வரும் நோக்கம் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் லாரன்ஸ் ஆதி போன்ற நடிகர்கள் காந்தி கண்ணாடி படத்தை பார்த்துவிட்டு தன்னை பாராட்டினர் என தெரிவித்தார். ஐயோ அண்ணா, எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அப்படி நோக்கமும் கிடையாது. ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான் காரணம். நிறைய இடத்துல சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அவங்களுக்கு செய்கிறது, அவங்க எனக்கு பண்ணதை விட நான் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணல. கடைசி வரைக்கும் அரசியல்னால் அப்படி எதுவுமே கிடையாதுன்னு, அந்த நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. நான் சம்பாதிக்கிற காசை வச்சு எல்லாருக்கும் நல்ல செயல் பண்ணணும், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நல்ல செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரசியல்னு அப்படி நமக்கு ஐடியாவும் கிடையாது, நமக்கு அந்த மோட்டமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடும் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பும் கிடைப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உள்கட்சி தேர்தல் தொடர்பான கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி வலுவாக தற்போது தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் அதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் 2000-3000 கோடி என கூடுதல் முதலீடுகளை தமிழ்நாட்டில் செய்வதற்கான இந்த ஒரு பணியை முதலமைச்சரின் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது என தெரிவித்தார். சேத்துப்பட்டு அருகே குடிபோதையில் தனியார் பெட்ரோல் பங்கில் இலவசமாக பெட்ரோல் கேட்டு பங்க் ஊழியரை கடுமையாக தாக்கும் நபர் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தச்சம்பாடி பகுதியில் புதிதாக தனியார் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தை சார்ந்த பங்க் செயல்பட்டு வருகிறது. இதில் மேல்சவளம்பாடியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தச்சம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவர் தனக்கு இலவசமாக பெட்ரோல் போட வேண்டும் என்றும் மாதம் 10,000 ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும் என்றும் என கூறி வெங்கடேசன் என்பவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அப்போது அங்கு பெட்ரோல் போட வந்த கார் ஓட்டுநர் ஒருவர் இவர் கடுமையாக தாக்குவதைக் கண்டு வந்து தடுத்துள்ளார். அவரிடமும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வெங்கடேசன் என்பவர் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் புகார் குறித்து சேத்துப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தில் 4 வழி சாலையில் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி எதிரே வந்த சரக்கு வாகனத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவகாசியைச் சேர்ந்த பாண்டியராஜன் திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடி இடையே வந்து கொண்டிருந்த போது தர்மத்துப்பட்டி பகுதியிலிருந்து 4 வழி சாலையை கடக்க முற்பட்ட இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி எதிரே மதுரையில் இருந்து பேரையூர் நோக்கி வந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதியது. இதில் காரில் வந்த பாண்டியராஜன், சரக்கு வாகனத்தில் வந்த நாகேந்திரன் மற்றும் ராஜாங்கம், இருசக்கர வாகனத்தில் வந்த குமரேசன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து 4 பேரும் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே இருசக்கர வாகனத்தில் வந்த குமரேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 3 பேரை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்ததை தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் 3 வயது சிறுவனை தெருநாய்கள் கடித்து காயப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டைமேட்டு தெருவை சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பவரின் 3 வயது குழந்தை முகமது ரியான் தனது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த தெருநாய்கள் முகமது ரியானை கடித்து காயப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முகமது ரியானின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் குழந்தையை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இதனையடுத்து மருத்துவமனையில் குழந்தைக்கு தேவையான சிகிச்சைகள் மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பழனி பகுதியில் அடிக்கடி தெருநாய்கள் சாலையில் செல்பவர்களையும்
வாகனத்தில் செல்பவர்களையும் விரட்டி சென்று கடிக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருக்குவளை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து வயலில் பாய்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த தொழுதூர் ஆற்றங்கரை சாலையில் கட்டுப்பாடு இழந்த பேருந்து வயலில் பாய்ந்தது. இதில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆழ்த்தம்பாடி, தொழுதூர், சித்தாய்மூர், திருக்குவளை வழியாக தலைஞாயிறு வரை செல்லும் பேருந்தில் பயணித்த 55 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். CSR பங்களிப்பு மூலம் தமிழக பள்ளிகளுக்கு 800 கோடி ரூபாய் நிதி கிடைக்கப்பட்டு பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சூலூர் வட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான பல் சுகாதார விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சை முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் CSR நிதி மூலம் ரூபாய் 800 கோடி பெறப்பட்டு பள்ளி கல்வித்துறை திட்டங்கள் தனியார் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் 5 லட்சம் ரூபாய் தனது சொந்த நிதியை அளித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் துணை முதல்வராக இருந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவர்களின் பல் பிரச்சனைகளை தீர்க்க புன்னகை திட்டத்தை கொண்டு வந்தார் என்றும் அத்திட்டம் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பள்ளி கல்வித்துறை சார்பில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொகை நிலவரம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் 800 கோடி ரூபாய் பள்ளிகளுக்கு சார்பு வந்திருக்கிறது. தாத்தா கருணாநிதி அடையாளத்தை வைத்தும் தந்தை ஸ்டாலின் அதிகாரத்தை வைத்தும் உதயநிதி துணை முதலமைச்சராகியுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டி. கீரனூர் கிராம எல்லையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு 126 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றி வைத்து பேசினார். அப்போது தமிழகத்தில் அரசு நகர பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் மேற்கொள்ளும் பெண்களை இழிவாகவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முகையூர் ஒன்றிய பெண் சேர்மனை சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு ஆண்டவனாக பார்த்து இன்றைக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். அதிமுக ஐசியூவில் இருப்பதாக கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திருக்கோவிலூர் ரிஷிவந்தியத்தை திரும்பிப்பார், அதிமுகவின் வளம் தெரியும் என்றார். மேலும் உதயநிதி கட்சிக்காக உழைத்து பதவிக்கு வரவில்லை, தாத்தா கருணாநிதி அடையாளத்தை வைத்தும் தந்தை ஸ்டாலின் அதிகாரத்தை வைத்தும் துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்துள்ளார். திமுகவிற்கு அதிகமாக உழைத்து தமிழகத்தில் அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஏன் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அவர்களை கட்சிப்படுத்தி பேசுகின்ற அமைச்சராக இருந்தால் அதற்கு உரிய தண்டனை ஆரோக்கியநாதபுரம் அருகே மாடு குறுக்கே வந்ததில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 13 பேர் படுகாயமடைந்தனர். திருச்செந்தூரில் இருந்து நெல்லை நோக்கி வந்த அரசு பேருந்தை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வடிவெளி என்பவர் ஓட்டி சென்றார். பேருந்து நெல்லை ஆரோக்கியநாதபுரம் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையில் திடீரென மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் பேருந்தை நிறுத்த முயன்ற ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் போலீசார் உதவியோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் விபத்து தொடர்பாக நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடையை கழற்றி நிர்வாணப்படுத்தி தன்னை அடித்து துன்புறுத்தியதாக நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகேயுள்ள தாமரைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சரிதா. 42 வயதான இவர் டிஜிபி அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி காலையில் தனக்கும் தங்களது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும்
அப்போது மொபைல் போன் வாயிலாக பிரியதர்ஷினி தன் கணவர் திவ்யனை சம்பவ இடத்திற்கு அழைத்தார். அங்கு வந்த அவர் வீட்டின் உள்ளே இருந்த தன் ஆடைகளை கிழித்து தலைமுடியை பிடித்து தரதரவனை எடுத்து சென்று கடுமையாக தாக்கினார் என்றும், தடுக்க முயன்ற தனது அம்மாவையும் பிரியதர்ஷினி அடித்து உதைத்தார் என்றும், இச்சம்பவம் தொடர்பாக திமிரி காவல் நிலையம், ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகம், வடக்கு மண்டல ஐஜி அலுவலகம் மற்றும் தபால் வாயிலாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் புகார் அளித்ததாகவும், அங்கு நடவடிக்கை இல்லாததால் இங்கு மனு அளித்ததாகவும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். என்னை இழுத்து போட்டு வன்கொடுமையா என்ன வயிற்று மேல துணி இல்லாம எட்டி எட்டி வச்சான் சார். நான் திமிரி அரசு மருத்துவமனைக்கு வந்து போலீஸ்காரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கல சார், எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். என்ன துணி இல்லாம அடிச்சான் சார். என் தலை காலு, என் வயிறு காலு எல்லாமே என் உடம்பு முழுக்க அடிச்சான் சார் அவன் என்ன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.